MCR Pure Cotton Club, formals and casual shirts. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Groundnut Oil. கோத்தகிரியில் லாங்குட் சோலான் இருக்கு. ஒரு 180 ஏக்கர். குவார்ட்டர்ஸ்ல இருந்து கெஸ்ட் ஹவுஸ் வர உள்ள யூக்கலிப்டஸ் மரமெல்லாம் அறுத்துட்டு அங்கே நேச்சர் சோலாஸ் ஃபாரஸ்ட் உள்ள மரங்கள்லாம் நட்டு வளர்த்தோம். அங்கே ஒரு 5500 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ரெசார்ட் கட்டணும் முடிவு பண்ணிட்டாங்க. அந்த 180 ஏக்கர் காடு உளபூமி 15 ஊருக்கு குடிநீர் கொடுக்குது கோத்தகிரியில், நீலகிரி மாவட்டம். ஆம்புலன்ஸ் துணையோட கோத்தகிரிக்கு போகிறேன். மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் என்னுடைய தலைமையில் நடத்தி அந்த 180 ஏக்கர் காட்டிற்கு வந்த அந்த ப்ராஜெக்ட் இல்லாத அளவுக்கு பண்ணி இன்னைக்கு 15 ஊருக்கு குடிநீர் கொடுக்குது. நடத்துனராக அவங்களுடைய அந்த பணியை உங்களுடைய வாழ்க்கையை தொடங்குறீங்க. இது செய்யணும்னு எப்படி உங்களுக்கு எண்ணம் வந்தது? முதல்ல ராசிபுரத்தில் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ 13 கிலோமீட்டர் நடந்து தான் படிக்கணும். அந்த 13 கிலோமீட்டர் காட்டுக்குள்ளே தான் போகணும். பல நேரங்களில் பல நாட்களில் பசி ஆத்தின காடு அதுதான். அங்கே மரங்களை வெட்டி கடத்துகிற போது அந்த கும்பலை பார்க்குறேன். பார்த்துட்டு நான் கலெக்டருக்கு லெட்டர் எழுதுகிறேன், டிஎஃப்ஓக்கு லெட்டர் எழுதுகிறேன். இதுக்கெல்லாம் ஒரு பதிலுமே இல்லை. அதற்கு பிறகு இந்த மரம் வெட்டுபவர்களை தடுப்பதற்கு நாம் ஏதாவது செய்யணும். டானிங்டன்கிற பகுதியில் மரம் கடத்திட்டு வரும்போது நடு ரோட்டில் போய் படுக்கிற லாரி. அப்போ அந்த லாரியில் வந்தவர்கள் அடித்து புளிச்சு எடுக்கிறாங்க இல்லையா, முதுகு ஃபுல்லாக ரணமான மாதிரி ஆயிடுச்சு. 2008 ஜனாதிபதி அவார்டு கிடைச்சது. ஜனாதிபதி விருது வாங்க போகும்போது எங்கள் துறையில் எனக்கு ஆப்ஷன் போட்டு தான் அனுப்பிச்சாங்க. அதற்கு பிறகு அந்த உயர் அதிகாரிகள் பார்த்து அவரை அந்த மேலாளரை கண்டித்தாங்க. அதுக்கு பிறகு நிறைய தண்டனை எல்லாம் கிடைச்சது. இருந்தும் நான் விருது வாங்க போனது சங்கடத்தோடு தான் போனேன். ஒரு காலகட்டத்தில் நான் திரும்பி பார்த்துட்டு போக வேண்டிய சூழ்நிலை கூட இருந்தது. இன்னும் நிறைய செய்யணுங்கிற ஆர்வம் தான் தோணிச்சொல்லிய பயம் வரல. 2010 அவர் ஜான் ஆபிரகாம் எனக்கு காலை தொடச்சி விட்டு ஷூ போட்டு ஆனர் பண்ணார். அதற்கு பிறகு என்ன பண்ணிட்டாங்க, ஒரு தொட்டா ஏதாவது பிரச்சனை ஆகுங்கிற ஒரு சூழல் வந்ததுனால விட்டுட்டாங்க. தொடர்ச்சியாக இந்த மரத்தை நடக்கூடியது, அது குறித்த விழிப்புணர்வு இதையெல்லாம் ஏற்படுத்திட்டு இருக்கும்போது உடல் ரீதியாக ஒரு பெரிய பிரச்சனையை சந்திக்கிறீங்க. உண்மையாகவே அந்த கேன்சர் சர்வைவரா, அந்த போராளியா மாறுறீங்க. லங்ஸ்ல கேன்சர்ன்னு சொன்னாங்க. உடனே ஆப்ரேஷன் பண்ண சொல்லி என்ன பண்ணாங்க, ஆப்ரேஷன் பண்ணிட்டு 22 நாள் தான் உயிரோடு இருப்பேன்னு சொன்னது எனக்கு தெரியாது. என் பொண்ணுங்கிட்டே ஒய்ஃப்கிட்டே சொல்லிட்டாங்க. அவங்க அப்படியே குடும்பமே போச்சு. இந்த நோய் யாருக்குமே வரக்கூடாது, வந்தா செத்து போயிடணும். ஒரே எண்ணம், எல்லோரும் இந்த இயற்கையை காப்பாற்றினால்தான் குடிப்பதற்கு நல்ல தண்ணி கிடைக்கும். இன்னைக்கு மீண்டும் இந்த மக்கள் என்னை காப்பாற்றிருக்காங்க. இந்த மக்களுடைய சந்ததிகளுக்காகவாவது நான் மரம் நட்டு சாக வேண்டும். இதுதான் கடைசி எண்ணமா இருக்கு. கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்று நம்மோடு மரங்களின் மனிதர் என்று அழைக்கப்படக்கூடிய யோகநாதன் அண்ணன் இருக்கார். இவரை பற்றி சொல்லணும்னா தமிழ்நாடு போக்குவரத்து கழகத்தில் அந்த பணியில் இருந்தார். அந்த சமயத்திலேயே கிட்டத்தட்ட 6 லட்சத்திற்கும் மேற்பட்ட மரங்களை எல்லாம் நட்டு இருக்கார். அப்படின்றதுக்காக பல விருதுகளுக்கு சொந்தக்காரராக இருக்காரு. ஜனாதிபதி அவர்கள் கையிலையும் விருது வாங்கியிருக்காரு. அவருடைய வாழ்க்கை அப்படின்றது நிறைய போராட்டங்கள் நிறைந்தது தான். ஆனால் சமூகத்திற்கான வாழ்க்கையை முன்னெடுத்திருக்காரு. அவரோட தான் இன்னைக்கு நம்ம பேசுறதா இருக்கோம். பேசலாம். அண்ணா வணக்கம். வணக்கம். உங்களோட பேசுறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. எனக்கும் பெரிய சந்தோஷம்னா. நான் ஒரு தோராயமா 6 லட்சம் அப்படின்னு, நீங்க எவ்வளவு மரங்கள் இது வரைக்கும் நட்டுருக்கீங்கன்னா? 5 லட்சம் மரமா வந்தது ஒரு 3.5 லட்சம். இப்போ 5 லட்சம் மரங்கள்ல ஒரு 3.5 லட்சம் மரம் அப்படிங்கும்போது இப்போ நீங்க அந்த பகுதிகளுக்கெல்லாம் போகும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்குண்ணா? முதல்ல இதை விட பெரிய சந்தோஷம் எதுவாமே எனக்கு தெரியல. நாம் வளர்த்த குழந்தைகள் பெரிய ஆளாக இருக்கும்போது ஒரு பெரிய மகிழ்ச்சி எடுக்கிற மாதிரி எனக்கு ஒரு பெரும் மகிழ்ச்சி. இல்லை, புரியுதுண்ணா. அது ஏன்னா ஒரு 3.5 லட்சம் மரங்கள் இன்னைக்கு உங்களுடைய பெயரை சொல்லுது, நிறைய பேருக்கு நிழல் கொடுக்குது, பலன் கொடுக்குது அப்படின்னு நினைக்கும் போதே சந்தோஷம். முதல்ல இந்த எண்ணம் எப்படி வந்தது? ஏன்னா நீங்க ஒரு நடத்துனராக உங்களுடைய அந்த பணியை, உங்களுடைய வாழ்க்கையை தொடங்குறீங்க. இது செய்யணும்னு எப்படி உங்களுக்கு எண்ணம் வந்தது? முதல்ல நான் நடத்துனர் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்தே இந்த பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் ராசிபுரம், சேலம் டிஸ்ட்ரிக்ட் ராசிபுரத்தில் படிச்சுட்டு இருந்தேன். அம்மா அக்காவங்கெல்லாம் நீலகிரியில் ஒரு தேயிலை தோட்டத்தினுடைய கூலி ஆளாக வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ 13 கிலோமீட்டர் நடந்து தான் படிக்கணும்.
+1 +2க்கு வந்து கோத்தகிரி போனேன். போய் அங்கே ஜாயின் பண்ணும்போது 13 கிலோமீட்டர் நடந்து தான் போகணும். அந்த 13 கிலோமீட்டர் காட்டுக்குள்ளே தான் போகணும். பல நேரங்களில் பல நாட்களில் பசி ஆற்றின காடு அதுதான். குடிக்க தண்ணி கிடைக்கும், சாப்பிட பல வகையான பழங்கள் கிடைக்கும். இப்படி நடந்து பழகிறப்ப தான் ஒரு கட்டத்தில் வந்து ராசிபுரத்துலேருந்து நீலகிரி போகிறப்ப இயற்கை ஏசியில் வாழ்கிற மாதிரி இருக்கும். அங்கே மரங்களை வெட்டி கடத்துகிற போது அந்த கும்பலை பார்க்குறேன். பார்த்துட்டு நான் கலெக்டருக்கு லெட்டர் எழுதுகிறேன், டிஎஃப்ஓக்கு லெட்டர் எழுதுகிறேன். இதுக்கெல்லாம் ஒரு பதிலுமே இல்லை. நான் ஏதோ பெரிய ஆள் நினச்சிட்டு கடிதம் எழுதியிருக்கேன், அதான் அவ்வளோதான். அதற்கு பிறகு இந்த மரம் வெட்டுபவர்களை தடுப்பதற்கு நாம் ஏதாவது செய்யணும். இந்த மரம் கடத்திட்டு போகிறத மக்களுக்கு தெரிய வைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட கோல். டானிங்டன்கிற பகுதியில் மரம் கடத்திட்டு வரும்போது நடு ரோட்டில் போய் படுக்கிற லாரிக்கு முன்னாடி, அப்போ அந்த லாரியில் வந்தவர்கள் அடித்து புளிஞ்சு எடுக்கிறாங்க இல்லையா. அன்னைக்கு எல்லா சமூக ஆர்வலர்களும் வந்து பார்க்குறாங்க. அப்போ தமிழக பசுமை இயக்கத்தினுடைய தலைவர் டாக்டர் ஜீவா வந்து என்னை பார்க்குறாரு, ஈரோடு ஜீவா. அப்புறம் ஜெயச்சந்திரன், தமிழக பசுமை இயக்கத்தினுடைய செயலாளர் ஜெயச்சந்திரன் வந்து பார்க்குறாரு. அப்புறம் நிறைய மக்கள்லாம் வந்து பார்க்கும்போது எனக்கு ஒரு ஆறுதலாக இருந்தது. அது அந்த தாக்குதல் வந்து ஒரு லாரியில் வர்றவங்க அதில் மரம் ஏற்றிட்டு வர்றாங்க, அதில் இருக்க தடிக்கட்டை எடுத்து முதுகில் அடிக்கிறாங்க. முதுகு ஃபுல்லாக ரணமான மாதிரி ஆயிடுச்சு. குப்பரிக்கவே ஒரு 15 நாள் படுத்திருந்தேன் எண்ணெய் போட்டு. அதற்கு பிறகு தமிழக பசுமை இயக்கத்தினுடைய நண்பர்கள் டாக்டரு வந்து நாங்கள் பார்த்துக்குறோம் எதனாலும் அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லி, அதுக்கு பிறகு என்ன பண்ணேன், இந்த எண்ணங்களை நான் மாற்றுறேன். நாமே போராட்டம் பண்ணோம், நாமே இந்த வேலைக்கு போகிறோம். நாம் இந்த விஷயத்தை மாணவர்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்துட்டோம்னா அவன் போராட்டம் பண்ணுவான் ஊருக்கு அப்படின்னு சொல்லி மாணவர்களிடத்தில் ஆங்கில பத்திரிகையில் வரக்கூடிய அழகிய இயற்கை ஃபோட்டோஸ் எல்லாம் வெட்டி பாலித்தூணில் கட்டி ஸ்கூல் ஃபுல்லாக தோரணமாக கட்டி விடுறான். ஒரு மரியாதை கூட கிடைக்கல. அதற்கு பிறகு ஒரு சின்ன ஸ்லைடு ப்ரொஜெக்டர் வாங்குகிறேன். அந்த ப்ரொஜெக்டர்கிட்ட வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர்கிட்ட ஸ்லைடு நிறைய வாங்கி அந்த ஸ்லைடை குழந்தைகிட்ட போட்டு காட்டுறேன். அதுக்கு பெரும் வரவேற்பாக இருக்குது. அப்போ அறிவொளி இயக்கம் வந்து நடந்துகிட்டு இருக்குது. இந்த அறிவொளி இயக்க வாலண்டியர்ஸ் ஃபுல்லாக போய் நாம் அவர்களுக்கு சூழல் சார்ந்து பயிற்சி கொடுப்போன்னு அரசாங்கத்துக்கு கேட்குறோம். அதுக்கு ஒத்துக்கிறாங்க. அந்த அறிவொளி இயக்க வாலண்டியர்ஸ் அத்தனை பேருக்கும் சுற்றுச்சூழலை பற்றி பயிற்சி கொடுக்குறோம். அவர்கள் எங்கு மரம் வெட்டினாலும் தகவல் எங்களுக்கு கொடுக்குறாங்க. அதற்கு பிறகு போராட்டங்கள் தொடர்ந்து நடக்குது. பல வகையில் மரம் வெட்டினவர்களை கைது பண்ணுறாங்க. இதற்கு பிறகு ஒரு வனத்துறைக்கும் நமக்கும் ஒரு உறவு ஏற்பட்டது போல் ஆயிடுச்சு. இப்போ துரைசாமின்னு ஒரு டிஎஃப் இருந்தார், அவர் வந்து களத்தில் இறங்கி என் கூட நின்னார். அதற்கு பிறகு மரம் வெட்டுவது கொஞ்சம் கொஞ்சமாக தடுத்து நிறுத்தப்பட்டது. அப்புறம் தான் என்ன பண்ணேன், நான் இந்த ஸ்லைடு ப்ரொஜெக்டர் வாங்க ஆரம்பித்தேன். ஸ்லைடை தூக்கிட்டு எவ்ரி மண்டே போக ஆரம்பித்தேன். அதுக்கு பிறகு கண்டக்டர் வேலை கிடைக்குது. கண்டக்டர் வேலை கிடைத்ததற்கு பிறகு அரை நாள் தானே வேலை. இன்றைக்கி மத்தியானம் போனால் நாளைக்கு மத்தியானம் போயிடும், முடிஞ்சிடும். இந்த கண்டக்டர் பணியோட திங்கக்கிழமை வந்து நான் அப்போ 2008 ஜனாதிபதி அவார்டு கிடைச்சது. ஈகோ வாரியர், பசுமை போராளின்னு. அந்த விருது கிடைச்சப்ப நம்ம தலைமைச் செயலாளராக இருந்த சாரங்கி சார் வந்து டிரான்ஸ்போர்ட் செக்ரட்டரியாக இருந்தார். அவர் வந்து என்னை கூப்பிட்டு, உங்கள் ஃபோட்டோவை என் டேபிளில் வச்சுருக்கேன், நீங்கள் எங்கள் துறையில் கண்டக்டராக இருக்குது, எனக்கு பெருமையாக இருக்குது, உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னு கேட்டார். நான் அவர்கிட்ட திங்கக்கிழமை என்ன ஹெல்ப் கேட்டிருந்தாலும் அன்றைக்கி சூழ்நிலையில் கொடுத்துருப்பாங்க, ஆண்டுட்டியே எனக்கு கொடுத்துருப்பாங்க. நான் வந்து திங்கட்கிழமை எனக்கு ஓய்வு வேணும்னு கேட்டேன். அவர் நான் பெருசாக எதிர்பார்க்குறேன், நீங்கள் திங்கக்கிழமை ஓய்வு கேட்குறீங்க எதுக்குன்னு கேட்டார். மாணவர்கள் ஃப்ரெஷ்ஷாக வருவான் ஸ்கூல், காலேஜ், யூனிவர்சிட்டிக்கு. அன்னைக்கு நான் போய் இந்த ஸ்லைடை ப்ரெசன்டேஷன் பண்ணேன்னா அவனுக்கு மண்டையில் இது எல்லாம் போய் சேர்ந்துடும், அவன் வந்து இந்த வேலையில் செய்வான் சார், அதனால தான் திங்கக்கிழமை எனக்கு ஓய்வு கேட்குறேன்னு கேட்டேன். உடனே எனக்கு திங்கக்கிழமை ஓய்வு மாற்றி கொடுத்தாங்க. அன்று முதல் இன்று வரை 2008 நான் சொல்லிட்டு இருக்கேன், 2008 இருந்து இதுவரை திங்கக்கிழமை எனக்கு ஓய்வு. ஒவ்வொரு திங்கட்கிழமையும் எனக்கு வந்து இந்தியா முழுக்க பணிகள் இருந்தது. இப்போ உலகம் முழுக்க போக ஆரம்பிச்சாச்சு. இதை வந்து தொடர்ந்து ஒரு 9700க்கு மேலே பள்ளி, கல்லூரிகள், பல்கலைக்கழகங்களுக்கு போயிருக்கிறேன். எவ்ரி மண்டே ஒரு ஸ்கூல், காலேஜில் இருப்பேன். இப்படி போய் 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 மாணவர்களோட பழகிறது,
அந்த ஸ்லைட் ப்ரெசன்டேஷனில் என்ன இருக்குன்னா, புல் என்ன பண்ணும், மலை காடுகள் என்ன பண்ணும், ஆறு எப்படி உற்பத்தி ஆகுது, ஆற்று நீரால் ஓடைகளால் சிறு சிறு ஓடைகள் ஒன்று சேர்ந்து பெரிய ஆறாக எப்படி மாறுது, இதில் மக்களுக்கு என்ன பயன் கிடைக்குது, ஊர்வன பரப்பன மனிதர்கள் விவசாயம் தொழிற்சாலைகள் அத்தனைக்கு நீர் இல்லாமல் ஒரு காரியம் நடக்காது. நீரின்றி அமையாத உலகு நான் தான் சொன்னாங்க. இந்த தண்ணி அவசியத்தை அவர்கிட்ட சொல்லுவேன். இப்போ புல்லில் 65 நாளைக்கு உயரமான மலைக்கு போனீங்கன்னா புல்காடுகள் தான் இருக்கும், கிராஸ் ஹில்ஸ். அதுக்கடுத்த ஃபாரஸ்ட் இருக்கும். அந்த கிராஸ் ஹில்ஸில் மழை பெய்கிற போது அந்த புல் மழை நீரை 65 நாளைக்கு புல் வேரில் பிடிச்சி வச்சுக்கும். சொட்டு சொட்டா சொட்டு சொட்டா சொட்டு சொட்டா தரும். அந்த நீர் சிறு சிறு ஓடைகளாக வந்து பெரிய ஆறாக மாறும். இதுதான் பல வகையில் விவசாயத்திற்காக இருக்கட்டும், குடிப்பதற்காக இருக்கட்டும், தொழிற்சாலைகளுக்கு எல்லாத்துக்கும் பயன்படுது. இந்த ஆறு இப்போ 65 நாளைக்கு மழை வருதுன்னு மழை நீரை புல்லை பிடிச்சி வச்சுக்கின்னு சொல்கிறீங்க. 6 மாதமாச்சு மழை பெஞ்சு, 2 மாதம் தான் நீங்கள் சொல்கிறபடி கணக்கு பார்த்தீங்கன்னா மழை நீரை பிடிச்சி வச்சுருக்கோம். அதுக்கு பிறகு எப்படி ஆறு உற்பத்தி ஆகுன்னு அந்த மாணவன் கேட்பான். இப்போ அவன் கேட்குற கேள்விக்காகவாவது என்ன நான் தயார் பண்ணி ஆகணும். நிறைய படிக்க ஆரம்பித்தேன், நிறைய சூழல் சார்ந்து படிக்க ஆரம்பித்தேன். இப்போ இந்த மழை நீர் 65 நாளைக்கு படிஞ்சதுக்கு பிறகு மழை மேகம் வந்து நீரை எடுத்து அப்படியே மேகத்தோடு கொண்டு போகும். அந்த புல் மாலை நேரங்களில் அப்படியே நீரை சேகரித்து வச்சுக்கும். தினந்தோறும் இது சைக்கிளிங்க நடக்கும். தினந்தோறும் நீரை பிடித்து வைக்கும், வேருக்கு வரும், வேரில் இருந்து சொட்டு சொட்டாக வரும். பெரிய பாறை இடுக்கில் அந்த நீர்கள் ஒன்று சேர்ந்தோடனே அங்கே ஊற்றா மாதிரியும் வரும். அடுத்து காடுகள், சோலை காடுகளுக்கு வரும். அதான் நமக்கு பெரிய வாட்டர் பேங்க். பெரிய அடர்ந்த மழை பெய்கிற போது அந்த எவர்கிரீன் ஃபாரஸ்ட், நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை முழுக்க அப்படியே இலைகள் உதிர்ந்து 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 ஸ்பாஞ்சு மாதிரி இருக்கும். அதில் மழை நீரை பிடிச்சி வச்சுக்கிட்டு டேங்கு மாதிரி வச்சுருக்கும். அதிலிருந்து நிறைய தண்ணிகள் நமக்கு தரும், பெரிய ஆறாக மாறும். அந்த எவர்கிரீன் ஃபாரஸ்ட் தான் நம்மளை வந்து, அந்த புல்தரை காடுகளும் பசுமை மாறா காடுகளும் தான் நம்மளை வந்து அப்படியே குளிர்ச்சியாக வச்சுட்டு. இல்லை, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த எல்லாருக்கும் அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய பணி அப்படின்றது ஒரு பக்கம், நடத்துனரான பணி, மரத்தை நடுறது அப்படின்னு, இது எல்லாத்தையும் எப்படி நீங்கள் செஞ்சீங்கிறது ஒரு ஆச்சரியமாக இருக்குது. உண்மையாகவே இந்த சமயத்தில் நீங்கள் இந்த ஜனாதிபதி விருது வாங்கினது சந்தோஷம். ஆனால் அந்த சமயத்தில் நடந்த சில விஷயங்கள் வருத்தத்தை உண்டு பண்ணுது அப்படின்றதெல்லாம் சொல்லியிருந்தீங்க. அந்த நேரத்தில் என்ன நடந்தது? ஆமாம். ஜனாதிபதி விருது வாங்க போகும்போது எங்கள் துறையில் எனக்கு ஆப்ஷன் போட்டு தான் அனுப்பிச்சாங்க. எனக்கு விடுப்பு கொடுக்கல, அப்படி சொல்லலை, போகக்கூடாது, ஒன்று வேலைக்கு வரணுன்ட்டார். அதற்கு பிறகு நான் பரவாயில்ல, எனக்கு ஆப்ஷன்டா, நான் பரவாயில்லன்னு போயிட்டு வந்தேன். அதற்கு பிறகு அந்த உயர் அதிகாரிகள் பார்த்து அவரை, அந்த மேலாளரை கண்டித்தாங்க. அதுக்கு பிறகு நிறைய தண்டனைலாம் கிடைச்சது. இருந்தும் நான் விருது வாங்க போன சங்கடத்தோடு தான் போனேன். அவரை டீப்ரமோட் பண்ணாங்க. அதற்கு பிறகு எல்லா தொழிற்சங்கங்களும் ஒன்று சேர்ந்து ஒரு விழா எடுத்தாங்கன்னா எனக்கு மட்டும்தான். டிரான்ஸ்போர்ட் ஆரம்பித்த காலத்திலிருந்து இன்று வரை எல்லா பெரிய விழா எடுத்தாங்க. அதற்கு பிறகு என்னோடய பணிகள் இந்த 2008க்கு முன்பாக, 2008க்கு பிறகு கூட நான் பணிக்கு போகிற போது ரோடு ஓரத்தில் யாராவது மரம் வெட்டிக்கிட்டு இருந்தாங்கன்னா இறங்கிடுவேன். பஸ்ஸை விட்டு இறங்கி அவர்களை ஏன் வெட்டுற, எதுக்கு வெட்டுற, விடக்கூடாதுன்னு சொல்லி போலீஸ்க்கு சொல்லி, வனத்துறைக்கு சொல்லி, கவர்மெண்ட் விஓ ஆர்ஐக்கு சொல்லி பெரும் பிரச்சனை பண்ணி அவர்களை கொண்டு போய் தண்டனை வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் தான் வேலைக்கு போவேன். மறுநாள் தான் போக முடியும், அல்லது இன்னொரு நாள் கழித்து போக வேண்டி வரும். இப்படி போகிற போது எனக்கு பல வகையில் வந்து டிரான்ஸ்ஃபர் வரும். ரோட்டில் யார் மரம் வெட்டுவா? மந்திரிக்கு வேண்டப்பட்ட வெட்டுவாங்க, எம்எல்ஏக்கு வேண்டப்பட்ட வெட்டுவாங்க, அல்லது அதிகாரத்தை கையில் வைத்திருப்பவர்கள் வெட்டுவாங்க. அங்கே மரம் வெட்டும் போது எம்பிக்கு சொல்லுவாங்க, ஜிஎம் சொல்லுவாங்க, உடனே எனக்கு டிரான்ஸ்ஃபர் வந்துடும். இப்படி பல ஊர்களுக்கு டிராவல் பண்ணேன். அதில் என்ன சிறப்புன்னா, பலருடைய எதிர்ப்பையும் நீங்க சம்பாதிச்சிருப்பீங்க இல்லையா? இப்போ நீங்க இந்த நிறைய சம்பாதிச்சிருப்பீங்க. மிரட்டல் இதெல்லாம் வந்திருக்கா உங்களுக்கு? நிறைய சொல்கிறேன். நான் அந்த பல ஊர்களுக்கு போனதை நான் பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டேன். எல்லா ஊர்லேயும் மரம் நடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. எல்லா ஊரில் இருக்கக்கூடிய ஸ்கூல், காலேஜஸ், யூனிவர்சிட்டி போகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. இப்படி அந்த ஐடிசி நிறுவனம் ஒரு பிரச்சனையாச்சு,
நிறைய சாய ஃபேக்ட்ரி ஓப்பன் பண்ணுவாங்க. அதை போய் தடுக்கிறது, அதுக்கு ஸ்டே வாங்கிறது, இப்படி பல பிரச்சனைகளுக்குள்ளாகி பல வகையில் எதிர்ப்புகள் ஒரு காலகட்டத்தில் நான் திரும்பி திரும்பி பார்த்துட்டு போக வேண்டிய சூழ்நிலை கூட இருந்தது. இந்த மாதிரியான அந்த அளவுக்கு அச்சுறுத்தல் இருந்தது. திரும்பி பார்த்துட்டு போற அளவுக்கு ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா அந்த அளவுக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருந்தது. அப்ப ஆமா, அப்ப வந்து நம்ம கோவை கமிஷனரா வந்து சக்கரவர்த்தி சார் இருந்தாரு. அவர் முழு பாதுகாப்பு எனக்கு கொடுத்தாரு. என்னன்னா நான் பார்த்துக்கிறேன் நான் சொன்னேன். அதெல்லாம் ஒரு பெரிய பூஸ்ட் மாதிரி நமக்கு. ஒரு கமிஷனர் வந்து நம்ம ஹெல்ப் பண்ணுறாருங்கிறப்ப அவ்வளோ பெரிய சந்தோஷமா இருந்தது. இன்னும் நிறைய செய்யணுங்கிற ஆர்வம் தான் தோணுச்சு ஒழிய பயம் வரல. இல்ல அதுக்கப்புறம் ஏதாவது அந்த மாதிரி தொடர்ந்து வந்து தாக்குதல் அந்த மாதிரி ஏதாவது சம்பவங்கள்லாம் அதுக்கப்புறமும் தொடர்ந்ததான்னு கேட்குறேன். 2008க்கு பிறகு தொடரலை. எல்லாத்துக்கும் தெரிய வந்துருச்சு. 2010 வந்து டிம்பர்லேண்ட் நிறுவனம் அவர் ஜான் ஆபிரகாம் எனக்கு காலை தொடச்சி விட்டு ஷூ போட்டு ஆனர் பண்ணார். அது உலகம் முழுக்க போய் சேர்ந்துச்சு. அதற்கு பிறகு நிறைய மீடியாவில் நிறைய வர ஆரம்பிச்சு. அதற்கு பிறகு என்ன பண்ணிட்டாங்க, இவர் தொட்டால் ஏதாவது பிரச்சனை ஆகுங்கிற ஒரு சூழல் வந்ததுனால விட்டுட்டாங்க. இப்படி தான் என்னை வந்து இந்த எதிர்ப்புகள்லாம் இல்லாமல் போச்சு. கோத்தகிரியில் லாங்குட் சோலான் இருக்குது, ஒரு 180 ஏக்கர். முன்னாடி குவார்ட்டர்ஸ்லேருந்து கெஸ்ட் ஹவுஸ் வர உள்ள யூக்கலிப்டஸ் மரமெல்லாம் அறுத்துட்டு அங்கே நேச்சர் சோலாஸ் ஃபாரஸ்ட்டு உள்ள மரங்கள்லாம் நட்டு வளர்த்தோம். அங்கே ஒரு 5500 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ரெசார்ட் கட்டணும், கட்டி ஒரு பேட்டரி கார் ஒரு 6 கார் விடணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. அந்த 180 ஏக்கர் காடு உளபூமி 15 ஊருக்கு குடிநீர் கொடுக்குது கோத்தகிரியில், நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில். அதுக்குள்ளே ரெசார்ட் கட்டினா நம்ம ஊருக்காரன் வரமாட்டான் சுற்றி பார்க்குறதுக்கு. வெளிநாடுகளில் வெளி மாநிலங்களிலிருந்து பெரிய பெரிய கல்வி தொழிற்சாலையிலேருந்து வருவார். வந்தாங்கன்னா அவன் போகிற ஆய் போகிறதுலேருந்து யூரின் போகிறதுலேருந்து எல்லாம் குடிநீருக்குள்ளே வரும். அதை எதிர்த்து சொல்லி பார்த்து கேட்கல. நான் ஒரு வருடத்திற்கு முன்பாக ஒரு பெரிய அறுவை சிகிச்சை செஞ்சு படுத்திருக்கிறேன். ஒரு 6 மாதத்துக்கு அறுவை சிகிச்சை செஞ்சு படுத்திருக்கிற சூழ்நிலையில் நான் ஹில்ஸுக்கு போகக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லிட்டார். எனக்கு சொல்கிறேன், அந்த மருத்துவம் சார்ந்து உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். அப்போ என்ன பண்ணுறேன், அங்கே உள்ள நண்பர்களுக்கு எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணுறேன். எல்லா கட்சிக்காரங்களையும் ஒருங்கிணைச்சு போய் போராட்டம் பண்ண போனேன். அந்த போராட்டம் பண்ண போகிற போது கூட அங்கே எதிர்ப்பு இருந்தது எனக்கு. நீங்கள் வரக்கூடாது, நீங்கள் எதுக்கு இதில் வந்து போராடுறீங்க, நீ தான் கோயம்புத்தூரில் இருக்கீங்களே, இங்கே உங்களுக்கு என்ன வேலை அப்படின்லாம் சொல்லி ஃபோன் வந்தது, நிறைய மேட்ரு வந்தது. இருந்தும் ஆம்புலன்ஸ் துணையோட கோத்தகிரிக்கு போகிறேன். அங்கே போலீஸ் காவல்துறை எல்லாம் கைது பண்ணுறது தயாராக இருக்காங்க. போய் இது கைது பண்ண சொன்னேன். அப்புறம் பேசினோம். அப்புறம் மக்கள் நிறைய கூட்டிட்டாங்க. மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் என்னுடைய தலைமையில் நடத்தி அந்த 180 ஏக்கர் காட்டிற்கு வந்த அந்த ப்ராஜெக்ட் இல்லாத அளவுக்கு பண்ணி இன்னைக்கு 15 ஊருக்கு குடிநீர் கொடுக்குது. ஆனால் இப்போ ஒரு பக்கம் பசுமை போராளியாக இருக்கீங்க, இவ்வளவு ஆண்டுகளாக தொடர்ச்சியாக இந்த மரத்தை வந்து நடக்கூடியது, அது குறித்த விழிப்புணர்வு இதையெல்லாம் ஏற்படுத்திட்டு இருக்கும்போது உடல் ரீதியாக ஒரு பெரிய பிரச்சனையை சந்திக்கிறீங்க. உண்மையாகவே வந்து அந்த கேன்சர் சர்வைவராக அந்த போராளியாக மாறுறீங்க, அதுலேயும் ஜெயிச்சு மீண்டு வரீங்க. அந்த ஒரு காலகட்டம் எப்படி இருந்தது? அதுக்கிடையிலையும் இந்த பணியை மேற்கொண்டு தான் வந்தீங்களா? ஆமாம், இது என்ன ஆச்சுன்னா நிமோனியா வந்தது. மருத்துவமனையில் போய் அட்மிட் ஆனோம். கோயம்புத்தூரில் பெரிய மருத்துவமனை. உங்களுக்கு கேன்சரு, லங்ஸில் கேன்சருன்னு சொன்னாங்க. உடனே ஆப்ரேஷன் பண்ண சொல்லி என்ன பண்ணாங்க, ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு ஒரு 22 நாளைக்கு தான் உயிரோடு இருப்பார், இனிமேல் அவர் உங்கள் அப்பா பிழைக்க மாட்டார்னு சொல்லி 2 பொண்ணுங்கிட்ட சொல்லிட்டாங்க. அதற்கு பிறகு 2 பொண்ணுங்களும் இன்னொரு சேலத்தில் உள்ள எனது நண்பர் டாக்டர் ஒருத்தர் விஜயன்னு சொல்லி அவருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அவர் இமிடியேட்டாக தூக்கிட்டு வாங்கங்கிறாரு. அங்கேயே அப்போவே டிஸ்சார்ஜ் பண்ணி 5வது நாள் அங்கேருந்து நாமக்கல் கொண்டு போகிறாங்க. நாமக்கல் தங்கம் கேன்சர் இன்ஸ்டியூட் சரவணன் ராஜமாணிக்கு, அவர் தான் தெய்வம் நமக்கு. போகிறோம், முதல் நாள் அட்மிட் பண்ணுறாங்க. ரொம்ப சீரியஸான கண்டிஷன் சொல்லி மறுநாள் காலையில் 5 மணிக்கு ஆப்ரேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. 11 மணிக்கு ஆப்ரேஷன் பண்ணி முடிக்கிறாரு. முடிச்சுட்டு என்ன சொல்கிறாருன்னா, லங்ஸில் செகண்ட் லேயர் வர கேன்சர் வந்துருச்சு, அதனால் ஒரு லங்ஸ் எடுத்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு லங்ஸை எடுத்துட்டாங்க. 2 நுரையீரலில் ஒரு நுரையீரல் இப்போ எனக்கு இல்லை. நான் ஹாப்பியாக இருக்கிறேன். நான் நட்ட மரங்கள் என்னை காப்பாச்சு. 25.5 லட்ச ரூபா பணம், நான் உழைச்ச பணம் எல்லாமே
இந்த மண்ணுக்காகவும் மரத்துக்காகவும் கொட்டியாச்சு. சுதாகர் 1.5 லட்ச ரூபா பணம் கொண்டு வந்து கொடுக்குறாரு. ஆடிட்டர் அழகர்சாமி 2 லட்ச ரூபா கொடுத்து இமிடியேட்டாக போய் ஆஸ்பத்திரி பாருங்கள், என்னன்னாலும் நம்ம பண்ணிக்கோன்னு சொல்கிறாரு. அதற்கு பிறகு பெங்களூர் செல்வராஜ் போன்ற நண்பர்கள், எண்ணற்ற நண்பர்கள் பணம் கொடுக்குறாங்க. மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை பண்ணி மீண்டும் வந்து நான் உயிர் பெற்று வந்து மறுபிறவி. அதற்கு பிறகு தான் அந்த உடல்நிலை சரியானோன்னே மீண்டும் டிரான்ஸ்போர்ட்டில் அந்த லீவு முடிஞ்சு வேலைக்கு போகிறேன். வேலைக்கு போனதுட்டு இந்த லீவு நாட்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு போக ஆரம்பித்தேன். இப்போ பெங்களூர் போன சிட்டிசன் கம்பெனி அவங்க பெருசாக ஆனர் பண்ணாங்க. இந்த மாதிரி நிறைய நிகழ்வு, பெங்களூர் போகிறேன், சேலம், திருச்சி, மதுரைன்னு சொல்லி அலைஞ்சிட்டு இருக்கிறேன். இப்போ பழைய ஷெட்யூல் மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு உடல்நிலை சரியில்லாததுக்கு முன்னாடி எப்படி பிஸியாக இருந்தனோ அது மாதிரி இப்போ ஆகிட்டேன். தொடர்ந்து பணிகள், தொடர்ந்து பணி, ஒரே எண்ணம், எல்லோரும் இந்த இயற்கையை காப்பாற்றினால்தான் குடிப்பதற்கு நல்ல தண்ணி கிடைக்கும், இல்லைன்னா இல்லை. ஆனால் இப்போ நீங்கள் அந்த ஒரு கேன்சர் அப்படின்றது கண்டறியும் போது ஒரு 22 நாள் தான் அப்படின்ற ஒரு கெடுவை சொன்னாங்க இல்லையா? அது அந்த சூழ்நிலை, அதிலிருந்து மீண்டு வந்தது எந்த அளவுக்கு ஒரு போராட்டமாக இருந்தது, அதை பற்றி சொல்லுங்க. இந்த 22 நாளுக்கு பிறகு 22 நாள் தான் உயிரோடு இருப்பேன்னு சொன்னது எனக்கு தெரியாது. என் பொண்ணுங்கிட்டே ஒய்ஃப்கிட்டே சொல்லிட்டாங்க. அவங்க அப்படியே குடும்பமே போச்சு. ஒரு ஒரு இறப்பு வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க. எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நண்பர்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்க, டாக்டரே சொல்லிட்டாரு, இனிமேல் எதுக்கு மறு வைத்தியம் பார்க்க போகிறோம், இனிமேல் வேண்டாம், வைத்தியம்லாம் பார்க்க வேண்டாம், வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம், என்ன கேட்குறாரோ அதை வாங்கி கொடுப்போம், அவர் தான் 22 நாள் தானே இருப்பாருன்னு சொல்கிறாங்க. பொண்ணுங்க 2 பேரும் அது என்னானாலும் சரி, மீண்டும் ஒரு ஆப்ரேஷன் பண்ணட்டும், அதற்கு பிறகு எங்கள் அப்பாவுக்கு எது நடந்தாலும் நடக்கட்டும், கடைசி எஜ்ஜி வரை நம்ம வைத்தியம் பண்ணுவோம்னு சொல்லி இரவோடு இரவாக நாமக்கல் தூக்கிட்டு போயிடுறாங்க. தூக்கிட்டு போய் அங்கே அட்மிட் பண்ணி அந்த மருத்துவர், எனக்கு என்னோடய நண்பர்கள் சிவலிங்கம் சார், விஜயன், இவங்களாம் மருத்துவர்கள், அவங்களாம் கூடவே இருக்காங்க. ஒரு நாளைக்கு ஒரு டாக்டர்ஸ் ஃபேமிலி என்னை பார்க்க வருவாங்க. அங்கே வந்து மருத்துவம் பார்த்து வந்த ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை, 3 மாதத்துக்கு ஒரு தடவை ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஸ்கேன் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த நோய் யாருக்குமே வரக்கூடாது, வந்தால் செத்து போயிடணும். உங்களுடைய காசு நீங்கள் சொன்ன மாதிரி 25 லட்சம் ரூபாய் அப்படின்றது எல்லாமே இந்த இதுக்காகவே செலவு செய்ய மக்கள் கொடுத்தது, இதுக்காக செலவு செய்யப்பட்டது மக்கள் கொடுத்தது. 2 ஆப்ரேஷன், பெரிய ஆப்ரேஷன், இந்த மார்பு பாயிண்ட்லேருந்து முதுகு வரை, இப்படி கோவையில் ஒரு ஆப்ரேஷன், நாமக்கல்லில் ஒரு ஆப்ரேஷன். அதற்கு பிறகு தான் அந்த லங்ஸ் எடுத்தாங்க. எடுத்துட்டு அது மெயின்டைன் பண்ணுறது ஒரு வருஷம் மிகுந்த சிரமப்பட்டோம். ஒரு 20 அடி தூரத்துலாம் உட்காரணும், யாரும் வந்தால் கூட பார்க்க முடியாது, இப்படியெல்லாம் இருந்தது. அந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுலாம் மேட்ரே கிடையாது. அந்த கீமோ போட்ட உடனே எலும்பு மட்டும்தான் இருந்தது, தலை இருந்தது, எலும்பு இருந்தது, முடி கொட்டலை. முடியெல்லாம் எனக்கு கம்பி மாதிரி இருக்கும் முன்னே, இப்போ பஞ்சு மிட்டாய் மாதிரி ஆயிடுச்சு, முடி கொட்டலை, அவ்வளோதான். ஏதோ அந்த ஒரு மறுபிறவி சரவணன், டாக்டர் சரவணன் ராஜமாணிக்கம் சார்னால காப்பாற்றப்பட்டு இன்றைக்கி மீண்டும் இந்த மக்கள் என்னை காப்பாற்றிருக்காங்க. இந்த மக்களுடைய சந்ததிகளுக்காகவாவது நான் மரம் நட்டு சாக வேண்டும், இதுதான் கடைசி எண்ணமாக இருக்குது. உண்மையாகவே ஒரு ஆச்சரியமான வாழ்க்கை பயணமாக இருக்குண்ணா. ஒரு பக்கம் வந்து உடல் ரீதியான போராட்டம், இன்னொரு பக்கம் இந்த பசுமைக்கான ஒரு போராட்டம், இது எல்லாம் கடந்தும் கூட எல்லாருடைய அன்பையும் பெற்று மரங்களின் மனிதராகவே திகழ்றீங்க அப்படின்றது உண்மையாகவே எல்லாருக்குமான மகிழ்ச்சியான செய்தி. ஏன்னா இன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடிய இந்த காரியம் அப்படின்றது முன்னாள் ஜனாதிபதி, மக்கள் ஜனாதிபதி அப்துல் கலாம் ஐயா அவருடைய ஒரு பெருங்கனவாகவும் இருந்தது. அது குறித்து நிறைய விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்க, அதை செயல்படுத்திக்கிட்டு இருக்கீங்க, நாளைய தலைமுறைக்காக உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கீங்கும்போது உண்மையாகவே இந்த தமிழ் சமூகம் உங்களை வந்து பாராட்டும். உங்களுடைய அந்த சேவை தொடரட்டும், பரிபூரண ஆயுளோட உங்களுடைய வாழ்க்கை பயணம் தொடர எங்களுடைய வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக்கிறோம். நான் நன்றி, ரொம்ப நன்றி. நன்றி நன்றி. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Grown Tile.